பரஸ்திரீ தன் இளவயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீக்கும் தப்புவிக்கப்படுவாய். அவளுடைய வீடு மரணத்துக்கும் அவளுடைய பாதைகள் மரித்தோரிடத்திற்கும் சாய்கிறது. அவளிடத்தில் போகிறவர்களில் ஒருவரும் திரும்புகிறதில்லை, ஜீவ பாதைகளில் வந்து சேருகிறதும் இல்லை. துன்மார்க்கமான ஸ்திரீகள் தங்கள் மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்படுவார்கள். இப்படிப்பட்ட ஸ்திரீகள் பரஸ்திரீகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் தங்களையும் கெடுத்து போடுவார்கள், மற்றவர்களையும் கெடுத்து போடுவார்கள். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரியோ தன்னுடைய சரீரத்தையும் கெடுத்து அவளோடு தொடர்புடைய மற்ற மனுஷருடைய சரீரத்தையும் கெடுத்து போடுகிறாள். பரஸ்திரியோடு ஐக்கியம் வைத்திருக்கிறவர்களுக்கு தங்களுடைய ஆத்மாவோடு யுத்தம் உண்டாகும். பரஸ்திரியானவள் அந்நிய பெண் என்றும் அழைக்கப்படுகிறாள். இவள் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவள். இவள் ஒருவேளை இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவளாக இருந்தாலும் இவள் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து அதை விட்டு விலகி இருக்கிறாள். பரஸ்திரியானவள் தன் இளவயதின் நாயகனை விட்டு விலகி இருக்கிறாள். தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்திருக்கிறாள். இவள் இச்சகமான வார்த்தைகளை பேசுகிறாள். ஒரு மனுஷனை பார்க்கும்போது அவனை பற்றி ஆசை வார்த்தைகளை பேசுகிறாள். அளவுக்கு அதிகமாக அவனை புகழுகிறாள். அவளுடைய வார்த்தையில் சத்தியமும் உண்மையும் இல்லை. அனைத்தும் இச்சகமாகவும் மாம்ச இச்சையாகவும் இருக்கிறது. பரஸ்திரிக்கு எந்த புருஷன் மீதும் மெய்யான அன்பு இல்லை. அவள் யாருடைய நன்மையிலும் அக்கறை காண்பிக்க மாட்டாள். சிம்சோன் தெலீலாளை விரும்பினார். தெலீலாளோ சிம்சோன் மூலமாய் வரும் ஆதாயத்தை விரும்பினாள். அவள் சிம்சோனை மெய்யாக நேசிக்கவில்லை. தெலீலாள் தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு சிம்சோனை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டாள். பரஸ்திரிக்கு எந்த மனுஷன் மீதும் உண்மையான அன்பு இருக்காது. அவள் அவனுடைய ஐஸ்வர்யத்தின் மீதும் சம்பத்தின் மீதும் ஆசைப்படுவாள். தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு அவனை பயன்படுத்துவாள். இப்படிப்பட்ட பரஸ்திரி தன்னுடைய புருஷனுக்கும் உண்மை உள்ளவளாய் இருக்க மாட்டாள். கர்த்தருக்கும் உண்மை உள்ளவளாய் இருக்க மாட்டாள். தன்னுடைய திருமண உடன்படிக்கையை மீறுவாள். தேவனுடைய பரிசுத்த உடன்படிக்கையையும் மீறுவாள். ஒரு ஸ்திரீயும் புருஷனும் யாருக்கும் தெரியாமல் மறைவாக பாவம் செய்யும் போது அது யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக இருக்கும் என்று நினைப்பார்கள். தேவனோ எல்லாவற்றையும் பார்க்கிறவர். அவர்களுடைய பாவத்திற்கு தேவன் கண்ணார கண்ட சாட்சியாக இருக்கிறார். தேவனே தமக்கும் மனுஷருக்கும் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். இந்த உடன்படிக்கையில் தேவனுக்கும் ஒரு பங்கு உண்டு, மனுஷருக்கும் பங்கு உண்டு. தேவனுடைய உடன்படிக்கையின் பிரகாரம் புருஷனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர்கள் தங்கள் தாம்பத்திய வாழ்க்கையில் தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய பிரமாணத்தை மீறும்போது அவர்கள் மனுஷருக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் பாவம் செய்கிறார்கள். விபசார பாவம் மனுஷருடைய சரீரத்தையும் அழிக்கிறது, அவர்களுடைய ஆத்மாவையும் அழிக்கிறது. பரஸ்திரியின் வீடு மரணத்திற்கும் அவளுடைய பாதைகள் மரித்தோரிடத்திற்கும் சாய்கிறது. அவளிடத்தில் போகிறவர்கள் ஒருவரும் திரும்புகிறதில்லை, ஜீவ பாதைகளில் வந்து சேருகிறதும் இல்லை. விபசாரம் என்பது ஒரு கண்ணியை போன்றது. இதில் சிக்கிக் கொள்ளுகிறவர்கள் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரி என்னும் வாக்கியம் விக்கிரக ஆராதனையை குறிக்கிறது என்றும் வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். விக்கிரக ஆராதனை என்பது ஆவிக்குரிய விபசாரம். நம்மிடத்தில் தேவனுடைய மெய்யான ஞானம் இருக்கும்போது நாம் விக்கிரக ஆராதனையும் விக்கிரக ஆராதனைக்காரரையும் விலகி ஜீவிப்போம். தேவனுடைய ஞானம் நம்மை மாம்ச இச்சையில் இருந்து விலக்கி பாதுகாக்கும். மாம்சம் நம்முடைய ஆவியை ஆளுகை செய்யாமல் ஆவி நம்முடைய மாம்சத்தை ஆளுகை செய்யும். இவற்றிற்கு ஞானம் நம்முடைய இருதயத்தில் பிரவேசிப்பது அவசியமாய் இருக்கிறது. பரஸ்திரியின் பாவங்கள். தன் இளவயதின் நாயகனை விட்டு விடுகிறாள். தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து விடுகிறாள். இச்சையான வார்த்தைகளை பேசுவாள். அவளுடைய வீடு மரணத்திற்கு போகிற வழியாய் இருக்கிறது. அவளுடைய பாதைகள் மரித்தோரிடத்திற்கு சாய்கிறது. அவளிடத்தில் போகிறவர்களில் ஒருவரும் திரும்புகிறதில்லை. அவளிடத்தில் போகிறவர்களில் ஒருவரும் ஜீவ பாதைகளில் வந்து சேருகிறதும் இல்லை.